ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட் லாகின் பேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் ஒரு லாகின் பண்ணி அதை பேக் எண்ட் கூட எப்படி அட்டாச் பண்ணி லாகின் லாக்அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வேலிடேஷன்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்களா, எம்டியாக கொடுத்தோன்னா இட் ஒன்ட் ஒர்க், பாஸ்வேர்ட் ஃபீல்டு இஸ் ரெக்வயர்ட். ஈவன் பாஸ்வேர்ட் ஃபீல்டு கொடுத்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ் ரெக்வயர்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தாலும் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மஸ்ட் பி 10 கேரக்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம பண்ணுறது? ஓகேவா? ஸோ இப்போ ராங் பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்தா தான் என்ன ஆகும், லாகின் ஆகும் இல்லையா? ஸோ ஒன்ஸ் பாஸ்வேர்ட் பர்ஃபெக்டாக கொடுத்தனா ஸோ லாகின் ஆகிடுச்சு. தென் ஒன்லி யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த கோர்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி பண்ணுறது நம்ம அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏபிஐ கன்செப்ஷன். ரியாக்டில் ஏபிஐ கன்செப்ஷன்ட்டு நமக்கு ஒரு டாபிக் இருக்கும். இதில் கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் டேட்டா உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தென் Node.js MongoDBல டேட்டாபேஸ் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது, ஸோ ஸ்கீமா கிரியேஷன் அண்ட் மாடல் கிரியேஷன் அதை எப்படி வச்சுட்டு ஒரு கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் மாக் ஏபிஐ எக்ஸ்டர்னல் சர்வர், நம்ம ஒரு ஓன் சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா வேணும். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸோ நேற்று கிளாஸில் ஸோ அதை தான் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதோட கண்டினியூவேஷன். அதனால் சேம் அதே ஃபோல்டரே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னு இருக்கா, பேட்ச் 4 நோட்ஸ்ன்னு இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் நம்ம நேற்று பேக் எண்டில் தான் சேவ் பண்ணோம். எஃப்எஸ் கிரெட்னு இருக்குது, ஃபுல் ஸ்டாக் கிரெட்னு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிப்போம். ரன் பண்ண உடனே என்ன ஸ்டேஜில் ப்ராஜெக்ட் இருக்குன்னு பார்ப்போம். தென் வந்து அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட CDCLIENT CD கிளைண்ட். ஓகே, npm ஸ்டார்ட். ரியாக்ட் ஸ்கிரிப்ட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட்னா npm நோட் மாடல்ஸை நான் என்ன பண்ணியிருந்தேன், நேற்று அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ரீஇன்ஸ்டால் பண்ணணும். ஸோ சிடி SERVR சர்வர் அகெயின் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா npm இன்ஸ்டால். ஓகே, சர்வரில் குயிக்காக ஆகிடும், கிளைண்ட்டில் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா you need to start the server as well as the client. ஓகேவா? ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பேக்கேஜ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. npm ஸ்டார்ட். சர்வர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். டேட்டாபேஸ் கனெக்டட், ரன்னிங் ஆன் த போர்ட் 5000. நெக்ஸ்ட்டு கிளைண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு கிளைண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? we need to wait for that. ஓகே, கிளைண்ட் ஸ்டார்ட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். கிளைண்ட் எப்பயுமே கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நம்ம டேட்டா பேஸ்ட்டு நேற்று கிரியேட் பண்ண க்ரெட் ஆப்ரேஷன் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் இது நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ போய் ரிஜிஸ்டர் பேஜில். ஓகேவா? கொஞ்சம் லோடாக லேட் ஆகும். ஓகேவா? ப்ரொஃபைல் மாறி இருக்குது, ப்ரொஃபைல் இருக்கிற இடத்துல நேம் இருக்கிற இடத்துல ப்ரொஃபைல் மாறி இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகின் அண்ட் சைன் அப். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ரெண்டு இடத்துல பேஜ் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேஜை தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரியான பேஜ் தேவைன்னா எக்ஸாக்ட்லி இங்கே ரிஜிஸ்டர் பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் தேவை இல்லையா? சைன் அப் அண்ட் லாகின். ஆல்ரெடி இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பேஜ் இருக்குது. இந்த ரிஜிஸ்டர் பேஜ் தான் நமக்கு சைன் அப்கான பேஜ். ஓகேவா? அதனால் இந்த ரிஜிஸ்டர் பேஜை சைன் அப் கிளிக் பண்ண சொல்ல நம்ம போகிற மாதிரி வச்சுக்கலாம். சைன் அப்பை கிளிக் பண்ண சொல்ல இங்கே ரிஜிஸ்டர்னு போகணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இட்ஸ் ரியலி சிம்பிள். கிளைண்ட்டில் சோர்ஸில் ஃபர்ஸ்ட் app.js /register இல்லையா, இதுக்கு ரிஜிஸ்டர் இந்த காம்போனன்ட் இருக்குது. ஓகே, தென் நேவ்பார், மெயின் நேவ்பாரில் இந்த இடத்துக்கிட்ட சைன் அப்னு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த பட்டனில் hrefன்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நான் வேரியண்ட்குள்ளே கொடுத்துட்டேன். hrefன்னு கொடுத்துட்டு எங்கே போகணும் அப்படின்னா /register ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஒன் சைன் அப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேவா? ஸோ நீ வேறு பேஜில் இருந்தால் கூட சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பேஜுக்கு போகுது. ஓகேவா? இதுதான் ஒரு லாகின்கானது. லாகின் பண்ண சொல்ல நேம், இமெயில், பாஸ்வேர்ட், ஃபோன், அவத்தார், சப்மிட், அவ்வளோதான். இந்த டேட்டா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு யூசர்கிட்ட இருந்து வாங்குறீங்க. ஓகேவா? தென் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதனால் பேஜஸ் போயிடுங்க. பேஜஸில் ரிஜிஸ்டர் பேஜை அப்படியே காப்பி பண்ணி Ctrl+V
F2 ரீநேம் கொடுத்துருங்க. ரீநேமில் இன்ஸ்டெட் ஆஃப் ரிஜிஸ்டர் login.js அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? லாகின் பண்ணுறதுக்கு என்னம்மா தேவை? இமெயில் பாஸ்வேர்ட் இட்ஸ் எனஃப், ரைட்? ஸோ அதை மட்டும் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்ல. ஓகே, அதை மட்டும் ஃபார்ம் டேட்டாவில் வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க எல்லா ஸ்டேட்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. தென் கீழே வந்து பார்த்தாலும் இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து லாகின்னு மாற்றிடுங்க. ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் வந்து ரிஜிஸ்டர்னு மாற்றிடணும், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம் இமெயிலாம் இருக்கும். ஸோ எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. இது தேவையில்ல. ரிஜிஸ்டருக்கு பதிலாக LOGIN லாகின். இட்ஸ் ரியலி சிம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன எரர்ஸ் ஆகிருக்கும், அந்த நேம்லாம் போயிருக்கும் லாகின் பேஜ் வந்தீங்கன்னா. ஸோ லாகின் பேஜை நம்ம இங்கே ஆக்டிவேட் பண்ணலை, ஃபஸ்ட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் லாகின் பேஜ் இல்லையா? இந்த login.js லாகின்க்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ரவுட் கிரியேட் பண்ணணும். எப்படி இந்த இடத்துக்கிட்ட ரிஜிஸ்டருக்கான ரவுட் இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு லாகின்கான ரவுட் LOGIN லாகின் லாகின். ஓகேவா? ஸோ லாகின் வந்து எடுத்து கொடுக்கல. இந்த இடத்துல ஏன் எடுத்து கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ஃபங்க்ஷனுக்கு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டோம். இது ஸ்டில் ரிஜிஸ்டர்னே இருந்திருக்கும் இது. ஓகேவா? அதனால ஒர்க் ஆகலை. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், LOGIN லாகின் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோன்னா நவ் இட் வில் ஒர்க். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட லாகின் நம்ம டைப் பண்ண சொல்ல இப்போ நமக்கு எடுத்து கொடுக்கும் இல்லையா? ஸோ லாகின் பேஜ் இம்போர்ட் ஆகிடுச்சு. இம்போர்ட் ஆனால் செட் ஃபோன் அவத்தார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கண்டென்ட். ஸோ ஏன்னா ஃபார்ம் டேட்டாவில் நம்ம அதை எடுத்துருக்க மாட்டோம், மேலே ஸ்டேட்டை மட்டும் எடுத்திருப்போம். அவத்தார்ன்ற ஃபார்ம் குரூப் தேவையில்ல, ஃபோனுன்றத ஃபார்ம் குரூப் தேவையில்ல. ஓகே, லாகின் பேஜ் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் லாகின் பேஜ். ஃபார்மில் ரொம்ப டேட்டா இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் ரிஜிஸ்டர் லாகின் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி சென்டர் ஆஃப் த டிவ் தான் நம்ம கொடுத்துருக்கிறதால பர்ஃபெக்டாக சென்டர் ஆஃப் த டிவ் வந்துருச்சு. ஜஸ்ட் இமெயில் பாஸ்வேர்ட் போட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் நமக்கு டோஸ்ட் ஆகும். ஓகேவா? ரிஜிஸ்டர் பண்ண சொல்ல ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அப்போ ஹோம் பேஜ் போனால் டேரெக்டாக, ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டா ஹோம் பேஜுக்கு போகிற மாதிரி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இது எப்படி பண்ணுறது டியூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், பார்க்க தான் போகிறீங்க. இதுக்கு நமக்கு சர்வர் தேவை. 2 போஸ்ட் ஏபிஐ தான் எழுத போகிறோம். ஒன்று வந்து லாகின், ஒன்று வந்து ரிஜிஸ்டர். ஓகேவா? ரிஜிஸ்டரில் வந்து ஜஸ்ட் போஸ்ட்னு இருக்குது, இதை REGISTER ரிஜிஸ்டர்னு மாற்றிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல என்ன URL இருக்குன்னு பாருங்கள், localhost 5000/register. லாகின் பண்ணுற இடத்துல localhost 5000/login. ஓகேவா? சர்வர் வந்துடுங்க. இதுக்கப்புறம் கிளைண்ட்டில் வேலை கம்மி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட்டுக்கான கோட் இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம ரிஜிஸ்டர்னு மாற்றிருப்போம் இல்லையா? REGISTER ரிஜிஸ்டர்னு மாற்றிருப்போம். ரிஜிஸ்டர் பண்ண சொல்ல நமக்கு இந்த ஹோல் டேட்டாமா வந்து டேட்டா பேஸில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா? ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துக்கிட்ட டேட்டா ரிசீவ்டு சக்ஸஸ் அப்படின்ட்டு மேலே என்ன ஆகும், டோஸ்ட் ஆகும் இல்லையா? டோஸ்டிஃபை யூஸ் பண்ணுறதால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துக்கு டேட்டா ரிசீவ்டு சக்ஸஸ் அப்படின்றதுக்கு பதிலாக ஸோ SUCCES சக்ஸஸ்ஃபுல்லி GISTERED சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேவா? மெசேஜ், ஏன்னா இந்த மெசேஜ் தான் டோஸ்ட் ஆகணும். சேம் அதே போஸ்ட்டை அகெயின் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு கீழே போட்டுக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல லாகின். ஓகேவா? இட்ஸ் ரியலி சிம்பிள். லாகின் பண்ண சொல்ல ரெக்வஸ்ட் பாடியில் என்னமா கொடுப்போம் நம்ம? ஓ, லாகின் பேஜுக்கு இதை அசைன் பண்ணலையா, அதை மட்டும் அசைன் பண்ணிட்டு வந்துடலாம். இதான் லாகின் பேஜ் இல்லையா? மெயின் வெப் பாரில் இங்கே எப்படி நம்ம ரிஜிஸ்டர் கொடுத்தோமோ அதே மாதிரி href இந்த இடத்துக்கிட்ட /LOGIN லாகின். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ லாகின் பேஜ் லாகின் போகும், சைனப் பேஜ் சைனப் போகும். ஸோ ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் போது ஹோம் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேவிகேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். லாகின் பேஜில் என்னென்ன டேட்டாமா வேணும் சொல்லுங்கள். ஒரு லாகின் பண்ண சொல்ல நமக்கு இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகேவா? இது 2 தான் நமக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ அதனால் மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் சொல்கிற கான்செப்ட் மட்டும் புரியுதான்னு பாருங்கள். ரெக்வஸ்ட் பாடியில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் நேம் இந்த 2 டேட்டா வந்திருக்கு. ஓகேவா? அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. கான்ஸ்ட் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறேன். கான்ஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட EMAIL இமெயில் பாஸ்வேர்ட். ரெக்வஸ்ட் பாடியில் இது 2 டேட்டா வந்திருக்கு, ஆப்ஜெக்டாக வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி டாட் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன்னா டேரெக்டாக இந்த இடத்துக்கு நான் இமெயில் பாஸ்வேர்டு அப்படின்றத நான் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துக்கு நான் ஒரு புது டேட்டாவை நான் கிரியேட் பண்ண விரும்பலை. ஓகே,
இன்ஸ்டீட் நான் என்ன பண்ணுறேன்னா செக் பண்ண விரும்புகிறேன். அந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ண விரும்புகிறேன். ஓகேவா? எப்படி அப்படின்னா இந்த இடத்துல கெட் பாருங்களேன். ஸோ டேட்டா ஃப்ரம் பேக்எண்ட். பேக்எண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டாவை கெட் பண்ணுவோம். இந்த இடத்துக்கிட்ட மல்டிபிள் டேட்டாவை கெட் பண்ணாமல் சிங்கிள் டேட்டாவை கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட யூசரை கெட் பண்ண போகிறோம். அதனால் யூசர்ன்ற வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஃபைண்ட். ஓகே, ஃபைண்டுன்ற இடத்துல எதை வச்சு ஃபைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஃபைண்டுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் பை ஐடி. நம்மக்கிட்ட ஐடி வச்சு இல்லை, அப்போ ஐடி இல்லை, ஐடி வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஃபைண்ட் டெலிட் ஃபைண்ட் ஒன். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் ஒன்னா ஒரே ஒரு யூசர் இருக்காங்களான்றத ஜஸ்ட் நம்ம ஃபைண்டே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஆனால் மல்டிபிள் யூசர்ஸ் ஒரே இமெயிலில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா இட் ஒன்ட் ஒர்க். ஸோ test1@gmail.com, sandy@gmail.com. ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. சேம் இமெயிலில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இமெயிலை வச்சு ஃபைண்ட் பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகேவா? அது தேவையில்ல, நம்ம வெறும் இமெயிலை வச்சு ஃபைண்ட் பண்ணால் போதும். இந்த இடத்துல மல்டிபிள் பராமீட்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு இமெயிலும் இருக்கணும், இல்லை பேட்சும் இருக்கணும். பேட்ச் 4ல் பர்டிகுலர் இமெயில், ஏன்னா ஒரே ஆள் 2 பேட்சில் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதனால் இப்போ இந்த இடத்துக்கு நான் கன்சோல் பண்ணுறேன், இந்த யூசரை கன்சோல் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? லாகின் பண்ண சொல்ல சிம்பிள், ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவில் லாகின் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கிட்ட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாஸ்வேர்ட் சேமாக இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும்? வந்திருக்க பாஸ்வேர்டும் இதுதான் வந்திருக்க பாஸ்வேர்ட். ஃப்ரண்ட் எண்டில் நம்ம கொடுத்த வந்திருக்க பாஸ்வேர்ட் பேலோடில், இதுதான் பேக் எண்டில் நம்ம இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட். இதை செக் பண்ணணும். இதை ஒரு இஃபல்ஸ் வச்சு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் கோடு எழுதியிருக்கன்றதால இட்ஸ் ரியலி சிம்பிள். ஸோ இன்னும் ஒரு சில கண்டிஷன் வச்சு ரிஜிஸ்டர் கோடு எழுதணும். ஏன்னா டூப்ளிகேட் இமெயில் ஐடி வரக்கூடாது இல்லையா? அதனால் டூப்ளிகேட்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? வேலிடேஷன் போடலாம். டூப்ளிகேட் இமெயில் ஐடி இருக்கக்கூடாது, யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? வேலிடேஷன் போடலாம். ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைன்அப். ஃபஸ்ட் நம்ம சைன்அப் பண்ணால் நமக்கு தெரியும் சைன்அப் ஆகிடும், ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆல்ரெடி ரிஜிஸ்டருக்கான கோடு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். சைன்அப் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட tamil@gmail.com. ஓகே, Ctrl+X. இந்த இடத்துக்கிட்ட terry tamil@gmail.com, tamil@gmail.com. இந்த இடத்துல பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 123456. ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இது அவதார் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா நார்மல் கூகுள் யூசரோட அவதார் யூஆர்எல் கொடுத்துக்கிறேன். நான் சப்மிட் அப்படின்னு கொடுக்க சொல்ல சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நான் ஹோம் போக சொல்ல அந்த டேட்டா எனக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகிருக்கும். இந்த இமேஜ் நம்ம சரியாக இல்லாதால நமக்கு ஆக மாட்டேங்குது. காப்பி இமேஜ் அட்ரஸ். ஓகே, ஸோ காப்பி ஆகிடுச்சு. நம்ம இதை அப்டேட் பண்ண சொல்ல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அப்டேட் நேற்று பண்ண கோடு தான் இல்லையா? இது ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் போது கோ பேக் டு ஹோம், பக்காவாக அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த க்ரெட் ஆப்ரேஷன்லாம் எவ்ரி திங் பர்ஃபெக்ட். அதனால் ஆல்ரெடி நம்ம சைன்அப்கான கோட், ரிஜிஸ்டருக்கான கோடை எழுதியே வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்ல நமக்கு என்ன வந்துச்சு? இந்த இடத்துக்கு நம்ம என்ன கொடுத்துருவோம்? சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வந்துச்சு இல்லையா? தென் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் ஆன உடனே நம்ம லாகின் பேஜ் போகிற மாதிரி நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் நேவிகேட் டு லாகின் அப்படின்னு கொடுத்தா முடிஞ்சிடும். பிஃபோர் தட் இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து லாகின் தான். இப்போ லாகின் ஆக தான் செக் பண்ணோமா? ஏற்கனவே டேட்டா பேஸில் டேட்டா இருக்குது இல்லை, நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா இந்த டேட்டா. ஸோ இமெயில் ஓகே, இமெயில் தப்பாக இருக்குது, @gmail.com. காப்பி பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு 123456 இதையும் காப்பி பண்ணிக்கலாம். அப்டேட். ஸோ கோ பேக் டு ஹோம். ஓகேவா? ஸோ இந்த இமெயிலை வச்சு நம்ம லாகின் பண்ண போகிறோம். லாகின் பண்ணால் லாகின் ஆகுதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், Ctrl+V தமிழ். இந்த இடத்துக்கிட்ட 123456. ஓகே, தென் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா நான் சப்மிட் கொடுக்க சொல்ல ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேலோடில் நான் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு அனுப்புகிறேன். ரெஸ்பான்ஸில் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வருது. ஓகேவா? பட் ஆனால் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன இருக்கணும்? லாகின் சக்ஸஸ் இல்லையா? ஸோ லாகின் சக்ஸஸ், LOGIN, லாகின் சக்ஸஸ். ஒன்றும் கோட் ஃபுல்லாக எழுதி முடிக்கல. ஓகேவா? முடிக்க சொல்ல தெரியும். இப்போ பாருங்க, லாகின் சக்ஸஸ்னு வருது இல்லையா? ஸோ இவ்வளோ தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கொடுத்த பாஸ்வேர்டும் பேக் எண்டில் கொடுத்த பாஸ்வேர்டும் சேமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல யூசரை நான் கன்சோல் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட Ctrl+C, நான் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுறேன் சர்வரை. இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன்.
எனக்கு என்ன டேட்டா கிடச்சிருக்குன்னு பாருங்க. இதான் எனக்கோட யூசரோட டேட்டா இல்லையா, டேட்டா பேஸ்ல இருந்து வரக்கூடிய யூசரோட டேட்டா. அதாவது இந்த மாதிரி ஒரு இமெயில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்றேன். ஓகே, தமிழ் அப்படின்ற பேர்ல தமிழ்@gmail.comன்ற பேர்ல இமெயில் யாராச்சும் இருக்காங்களான்ற செக் பண்றேன். செக் பண்ணா அந்த மெயில் ஐடியில யாராச்சும் யூசர் இருந்தா, டேட்டா இருந்தா, அந்த டேட்டா எனக்கு அப்படியே எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, இருக்காங்களா, அவங்களோட பாஸ்வேர்டை நான் எப்படி ஆக்சஸ் பண்றது சொல்லுங்க. யூசர்ல என்ன இருக்கு, ஃபுல் டேட்டா இருக்கு, ஒரு யூசரோட ஃபுல் டேட்டா. அந்த யூசருக்குள்ள இருக்க பாஸ்வேர்டை எப்படி ஆக்சஸ் பண்றது? user.password. user.password user.password. ஓகே, சப்மிட்னு கொடுக்க சொல்ல user.password is undefined. What happened? Once again. Okay, ரொம்ப கிடையாது, இட்ஸ் ரியலி ஈஸி. ஸோ என்ன பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஃபைண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைண்ட் யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அரே ஆஃப் டேட்டா. பார்த்தீங்களா என்ன வந்திருக்கு, ஒரு அரேக்குள்ளே இருக்குது. ஓகேவா, ஃபைண்ட் மெத்தட் என்ன பண்ணுன்னா, அந்த மாதிரி டேட்டா இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். மேபி மல்டிபிள் டேட்டா இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் ஃபைண்ட் மெத்தட். ஓகேவா, இதுவே ஃபைண்ட் 1. ஓகேவா, நான் எதுவும் பண்ணல, மெத்தட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன். சேம், இப்போ அதே சப்மிட் கொடுக்குறேன். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட என்ன வந்திருக்கு, அரேக்குள்ளேயா இருந்தது டேட்டா, டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா, .password. ஸோ மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், ட்ரிபிள் பாஸ்வேர்டுன்னு போட்டால் பாஸ்வேர்டு செக் ஆகிடும். ஓகேவா, பட் நான் அதை போட விரும்பல, நான் என்னென்னு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ ஃபைண்டுக்கு பதிலாக ஃபைண்ட் 1க்கு பதிலாக ஃபைண்டே இருக்கட்டும். நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பாஸ்வேர்டு அன்டிஃபைன் வருது. ஓகே, ஸோ இதுவே ஏன் பாஸ்வேர்டு அன்டிஃபைன் வந்துச்சுன்னா, இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். சரி, ஓகே, Ctrl+Z, Ctrl+C, Ctrl+V. ஓகே, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன், இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஒரு அரே ஆஃப் டேட்டா வந்திருக்கு. ஓகேவா, ஃபைண்ட் மெத்தட் என்ன பண்ணுன்னா, மல்டிபிள் டேட்டாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஸோ அப்போ கெட் பண்ண போகிறீங்கப்பா, மொத்த டேட்டாவை தான் ஃபைண்ட் யூஸ் பண்ணணும். ஃபைண்ட் 1. ஓகேவா, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்டுக்கு பதிலாக ஃபைண்ட் 1, ஒரு டேட்டாவை ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இப்போ சேம் அதே சப்மிட்டை தான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, எனக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரே ஒரு டேட்டா மட்டும் ஃபைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதுவே இந்த இடத்துக்கிட்ட தமிழ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அந்த மாதிரி டேட்டா இருக்காது, அதனால எனக்கு நல். ஓகேவா, சார் நல் வேல்யூ ஜென்ரேட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, user.passwordன்னு என்னது, ஒரு டேட்டாவே இல்லை, அதனால நமக்கு எரர் அடிக்குது. ஓகே, இப்போ சப்மிட் கொடுத்தா பாருங்கள், நல் அன்டிஃபைன் யூசர் டாட். இல்லாத ஒரு டேட்டாவில் பாஸ்வேர்டு எப்படி இருக்கும், யூசரே இல்லை, பாஸ்வேர்டு எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான். ஓகேவா, இந்த ஆப்ஷனல் செயினிங் பார்த்தீங்களா, இதுவும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நான் வெறும்னா சப்மிட் கொடுக்க சொன்னால், இந்த இடத்துக்கிட்ட user.password, யூசரே இல்லை, நீ எப்படி பாஸ்வேர்டு கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு எரர் வருது. ஓகேவா, ஸோ இதுவே நான் ஆப்ஷனல் செயினிங் கொடுத்தேன்னா, மேபி யூசர் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ யூசர் இருந்துட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், யூசர் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அந்த எரர் வராது, சர்வர் கிராஷ் ஆகாது. ஓகேவா, ஸோ இதுவே இந்த இடத்துக்கிட்ட யூசர் இல்லை அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணோம், கண்டிப்பாக எரர் த்ரோ பண்ணோம். அந்த எரரை நீங்கள் தடுக்கணும், ஹேண்டில் பண்ணணும்னா ஆப்ஷனல் செயினிங். டாட்டுக்கு முன்னாடி கொஷின் மார்க் வச்சிங்கன்னா, யூசர் இருந்தால் தான் பாஸ்வேர்டை செக் பண்ணும். ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பாருங்கள், ஸோ எரர் இஸ் ஹேண்டில்டு. ஆனாலும் லாகின் சக்ஸஸ்ஃபுல் வருது. வரலாமா, வரக்கூடாது. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட இதை கட் Ctrl+X கொடுத்து, இஃப் இந்த இடத்துக்கிட்ட கண்டிஷன் உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை கண்டிஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, user.passwordன்றது டேட்டா பேஸ்லேருந்து வர பாஸ்வேர்டா, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர பாஸ்வேர்டா? Database. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஒரு பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, request.bodyல, இது ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர பாஸ்வேர்டா, டேட்டா பேஸ்லேருந்து வர பாஸ்வேர்டா? Front end. தெளிவாக தான் இருக்கீங்க. ஓகேவா, அப்போ இந்த பாஸ்வேர்டை, ஓகேவா, இந்த பாஸ்வேர்டை, அதாவது இந்த பாஸ்வேர்டை பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு USER யூசர் கொஷின் மார்க் டாட் பாஸ்வேர்டா இருந்தா, இப்போ இங்கே இருக்க லாகின் சக்ஸஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? டேட்டா பேஸில் இருக்க பாஸ்வேர்டும் ஃப்ரண்ட் எண்ட், அதான் ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டும் டேட்டா பேஸில் இருக்க அந்த யூசரோட பாஸ்வேர்டும் மேட்ச் ஆனால் தானே கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், தமிழ் பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6. நான் சப்மிட் கொடுத்தேன்னா லாகின் சக்ஸஸ்.
பாஸ்வேர்ட் வேறு ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் சப்மிட் கொடுத்தேன்னா இட்ஸ் ஓன் டோக் எதுவுமே சொல்லாது. ஆனால் பாஸ்வேர்ட் தப்புன்னு நமக்கு சொல்லணும். ஸோ பாஸ்வேர்ட் தப்புன்னு சொல்லணும்னா இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எரர் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன மாதிரி ஹேண்டில் எரர் பண்ணுவீங்க, சேம் இதே மாதிரி நீங்கள் இஃபல்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லை வேலிடேஷன் ஒரு ஃபைல் போட்டும் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இஃப்லே பண்ணலாம். ஓகேவா? பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு இருந்தா, ஓகேவா? ஸோ பாஸ்வேர்ட் ராங் பாஸ்வேர்ட், WRONG ராங், PASSWORD பாஸ்வேர்ட் ராங் பாஸ்வேர்ட். இந்த இடத்துக்கிட்ட 404னா இட்ஸ் அ கோட் ஃபார் நாட் அத்தரைஸ்ட். ஓகே, இப்போ பாருங்க என்ன எரர் வருது ரெஸ்பான்ஸில், என்ன எரர் வருது, ராங் பாஸ்வேர்ட். இஃப் பாஸ்வேர்ட் இஸ் கரெக்ட்னா அதே ரெஸ்பான்ஸில் என்ன வருது, லாகின் சக்ஸஸ். ஓகேவா? சரிப்பா, எனக்கு ராங் பாஸ்வேர்ட் வந்துச்சு, ஆனால் அது ஏன் எனக்கு டோஸ்ட் ஆகலை? நல்ல கேள்வி. ஓகே, ஏன்னா லாகின்ல நீங்கள் தென்னில் மட்டும்தான் டோஸ்ட் வச்சுருப்பீங்களே தவிர்த்து கேட்சில் டோஸ்ட் வச்சுருக்க மாட்டீங்க. ஓகேவா? கேட்சில் எப்படி ப்ரோ டோஸ்ட் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் சிம்பிள். நான் ராங் பாஸ்வேர்ட் அகெயின் நான் போட்டுட்டு நான் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், கேட்சில் console.log அதாவது login.jsல லைன் நம்பர் 35ல login.jsல லைன் நம்பர் 35ல இட்ஸ் த்ரோயிங் எரர். ஓகேவா? அந்த எரர் என்னடான்னு போய் செக் பண்ணால், ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எரரில் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸில் ஸ்டேட்டஸ் டேட்டான்னு ஒன்று இருக்கும். அந்த டேட்டாக்குள்ளே தான் உங்களோட மெசேஜ் இருக்கும். இது ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஸ்டேட்டஸ் கோட் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்டேட்டஸ் கோட் 404 யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் அ எரர். 400க்கு மேலே இருந்தால் அது சர்வர் எரர். ஸோ 200லேருந்து 300 இருந்தால் சக்ஸஸ், 300 to 400 இருந்தால் கிளைண்ட் பேஸ்ட் எரர், கிளைண்ட் அதாவது ரியாக்டில் தப்பு. ஸோ 400 to 500 இருந்தால் சர்வரில் எரர். இப்போ சர்வரில் எரர், அதுவும் 404 எரர்னா பாஸ்வேர்ட் கண்டிப்பாக தப்பு, அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் இஸ் என்டர்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிள், இந்த இடத்துக்கிட்ட லாகின்ல இங்கே வந்திருக்க எரரை நம்ம ஃபஸ்ட்டு கன்சோல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட எரர் வந்துச்சு, எரரில் ரெஸ்பான்ஸில் டேட்டாவில் மெசேஜில் இருக்குது. ஓகேவா? எரர் டாட் RESPONSE ரெஸ்பான்ஸ். இப்போ நான் சப்மிட் பண்ணனா இங்கே பார்த்தீங்களா, எனக்கு இந்த மாதிரி இருந்தது, டேட்டா மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. பார்த்தீங்களா, டேட்டாக்குள்ளே ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே இருக்குது, இல்லை ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி, ரெஸ்பான்ஸ்க்குள்ளே டேட்டா இருக்குது, ரெஸ்பான்ஸ் டேட்டா. இப்போ அந்த டேட்டா டாட் மெசேஜ்னு கொடுத்தனா உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும். இப்போ பாருங்கள். ஓகேவா? ஸோ அது தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படி தான் நம்ம டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி பிரித்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, ராங் பாஸ்வேர்ட் வந்துருச்சா? இப்போ பாஸ்வேர்டு கரெக்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், எப்பயும் போல் நார்மல். பாஸ்வேர்டு எப்போ தப்பானாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கிட்ட ராங் பாஸ்வேர்டுன்னு இந்த இடத்துக்கிட்ட வருது. ஆனால் டோஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட பண்ணணும். அதனால் இங்கே இருக்க டோஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க இஃபை கூட அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அப்படியே போட்டுட்டு இன்ஸ்டீட் ஆஃப் request.status equal to 200க்கு பதிலாக இந்த இடத்துக்கிட்ட error.response.data.message அதாவது எரர் ரெஸ்பான்ஸ் data.message இருந்தா, ஒன்லி இருந்தா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சக்ஸஸ் டைப் வந்து ERR எரர், ஏன்னா சக்ஸஸ்னா க்ரீன் கலரில் காமிக்கும். இந்த இடத்துல வார்னிங் போட்டோன்னா எல்லோ கலரில் காமிக்கும். டோஸ்டிஃபைலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதை. ஓகேவா? இந்த இடத்துல என்ன காமிக்கணும், error.response.data.message. இங்கே என்ன மெசேஜ் வந்திருக்கோ அந்த மெசேஜை எனக்கு டோஸ்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா? சிம்பிள். ராங் பாஸ்வேர்ட் டோஸ்ட் ஆகுதா, டோஸ்ட் ஆகுதா டியூ? சரி, இப்போ இந்த இடத்துக்கிட்ட error.response.data.message நான் ஏன் கொடுக்குறேன்? ஓகேவா? இப்படி கொடுக்காம டேரெக்டாக நீங்கள் எரர் டாட் இந்த இடத்துல பாருங்கள், எரர் நான் சப்மிட் பண்ணுறேன், இந்த இடத்துல எரர் வந்திருக்கும். ஓகேவா? ராங் பாஸ்வேர்ட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஸோ இமெயில்னும் போது தமிழ் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல எரர் வந்திருக்கா, இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தீங்களா. ஸோ எரர் டாட் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் இஸ் ஈக்குவல் டு 404. அப்போ இந்த இடத்துக்கிட்ட எரர் டாட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அதாவது எரரா ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 404 அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஆனால் அப்படி கொடுத்தீங்கன்னா 404 நீங்கள் இன்னொரு இடத்துல ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறதால நீங்கள் என்ன எரர் வந்தாலும் அந்த இடத்துக்கிட்ட இன்னும் அந்த மாதிரி ஒரு யூஸரே இல்லை அப்படின்னு நம்ம இப்போ எரர் த்ரோ பண்ண போகிறோம். ஓகேவா? எப்போ அப்படின்னா சேம் இதே இப்போ காப்பி பண்ணிக்கோ, காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு Ctrl V. ஓகேவா?
ஸோ இந்த இடத்துக்கிட்ட யூசர் இருந்தால் போச்சு, இல்லை அந்த மாதிரி ஒரு யூசரே இல்லைப்பா அந்த இடத்துக்கிட்ட அப்படின்னா யூசர் இஸ் நல். இப்போ இந்த இடத்துல தமிழுக்கு பதிலாக தமிழ் 100ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல யூசர் இருக்காது. நோ யூசர் ஃபவுண்ட், இல்லை நாட் அ வேலிட் இமெயில். ஓகேவா? இல்லை நோ யூசர் FOUND, நோ யூசர் ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த எரர் இப்போ அங்கே டேரெக்டாக வருமா வராதா? வரும் இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் வேற ஒரு கோட் கொடுக்குறீங்கப்பா, 403 500 சம்திங் வேற ஏதாவது ஸ்டேட்டஸ் கோட் கொடுக்குறீங்க, அப்போ அது ஒர்க் ஆகாது. சேம் ஸ்டேட்டஸ் கோடாக தான் இருக்கணும். ஓகேவா? இது ஒரு பிரச்சனை. ஓகேவா? அதனால டேரெக்டாக நீங்கள் மெசேஜ்னு கொடுக்க சொல்ல, இந்த இடத்துல லாகின் பண்ண சொல்ல, அது என்ன மெசேஜாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த எரராக இருந்தாலும் அது மெசேஜில் தான் வரும். ஓகேவா? எல்லா எரரும் மெசேஜில் தான் வரும். பாருங்க, சக்ஸஸ்னா ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் மெசேஜில் வரும், எரர்னா எரர் டாட் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் மெசேஜ். ஓகேவா? சிம்பிள். ஓகேவா? எப்பயுமே இதே தான். ஓகேவா? அப்போ நீங்கள் அன்லஸ் இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டான டேட்டா கொடுக்கல, இப்போ நாட் நோ யூசர் ஃபவுண்ட், யூசரே இல்லை. ஓகே? ஸோ இந்த கேஸ் யூசர் இருக்காங்கப்பா. ராங் பாஸ்வேர்ட், இது ஒரு வேலிடேஷன். அடுத்தது பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தால் மட்டுமே போச்சு. 1 2 3 4 5 6. ஸோ சப்மிட் பண்ணால் லாகின் சக்ஸஸ். அவ்வளோதான். சரி, இப்போ லாகின் சக்ஸஸ் ஆச்சு, எனக்கு ஏன் ப்ரோ ஹோம் பேஜ் போகல? லாகின் சக்ஸஸ்னால் ஹோம் பேஜ் போகணும்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? எப்படி ப்ரோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஃபெல்ஸ்குள்ளே ஓகேவா, இங்கே எப்படி டோஸ்ட் இருக்கோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், ஹோம் பேஜ் போகிறதுக்கான கோட் எழுதணும். ப்ரோக்ராமேட்டிக்கல் நேவிகேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். IMPORT இம்போர்ட் இந்த இடத்துக்கிட்ட யூஸ் நேவிகேட். ஓகேவா? யூஸ் நேவிகேட் ரியாக்ட் ரவுட்டர் டோம்லேருந்து யூஸ் நேவிகேட் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் NAVIGATE நேவிகேட் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட்ன்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். கால் பண்ணிவிட்டு இந்த நேவிகேட்டை காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கிட்ட இஃப் ஸ்டேட்டஸ் டாட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 201. ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். ஓகே? ஸோ இது வந்து என்னது, லாகினா? ஸோ 201னா தான் சக்ஸஸ் இல்லையா? சரி, ஓகே. லாகின் சக்ஸஸ் 201ன்னு வருது. லாகின் பண்ண சொல்ல என்ன வருது அப்போ? சரி, தமிழ் பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 சப்மிட் பண்ணால் லாகின் சக்ஸஸ். சூப்பர். ஓகேவா? அங்கே 201ன்னு இருக்குது. ஆக்சுவலாக 201 வந்து கிரியேட்டட் ஸ்டேட்டஸ்க்கு தான் இருக்கணும், 200 தான் லாகின் ஸ்டேட்டஸ்க்கு இருக்கணும். ஓகேவா? ஏன்னா 201னா டேட்டா கிரியேட்டட் இன் டேட்டா பேஸ்னு அர்த்தம், கோடு. ஓகே? ஸோ அந்த கோடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என்னென்ன கோடு என்னென்ன இதுக்கு அப்படின்றத. ரொம்பலாம் தேவை, ஒரு 20 30 கோடு தான். ஓகேவா? ஸோ அதுலேயும் வந்து மெமரி பண்ண வேண்டியதுன்னா ஒரு 5 6 கோடு தான், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஓகேவா? ஒரே கோடை வச்சு ஓடிட்டு இருக்கவங்களும் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? தென் இப்போ 200 போது அங்கே சேஞ்ச் பண்ணோம், சர்வர்லையும் சேஞ்ச் பண்ணோம், இங்கேயும் சேஞ்ச் பண்ணோம், அதனால தான் ஒர்க் ஆகுது, இல்லைனா ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட இந்த இஃபுக்குள்ள NAVIGATE நேவிகேட், நேவிகேட் டு ஹோம் பேஜ் எதுமா ஸ்லாஷ் இல்லையா? ஸோ ஸ்லாஷ். இப்போ ஃபஸ்ட்டு டோஸ்ட் ஆகும், அடுத்தது நேவிகேட் டு ஹோம். எப்போ? ஒன்லி இஃப் இட் இஸ் சக்ஸஸ். ஓகே? ஆகுதா? சிம்பிள். அவ்வளோதான். லாகின் சக்ஸஸ்னா வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டேரெக்டாக லோக்கல் ஹோஸ்ட் 3000 ஹோம் பேஜில் ஹோம்னு வச்சுருக்கேன், ஆனால் ஹோம் பேஜில் லாகின் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் பேஜுக்குள்ளே வரணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டரில் சேஞ்சஸ் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, டேரெக்டாக ஹோம் பேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க. இன்ஸ்டீட் ஹோம் பேஜ் எங்கே இருக்கணும், லாகின்ல இருக்கணும். அப்போ இது எங்கே இருக்கணும், கண்ட்ரோல் இந்த ஹோமை லாகினை Ctrl+C, ஹோமையும் Ctrl+C கொடுத்துக்கிறேன். ஹோம்ன்ற இடத்துல லாகினை பேஸ்ட் பண்ணிக்கிறேன், லாகின்ன்ற இடத்துல ஹோமை கொடுத்துக்கிறேன். ஓகே? இப்போ ஹோம் பேஜ் வந்த உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாகின் பேஜ் தான் வரும். ஓகேவா? ஹோம் பேஜ் வந்தோடனே லாகின் பேஜ் தான் உங்களுக்கு ஹோம் பேஜாக இருக்கும். ஒன் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் 1 2 3 4 5 6 எங்கே போகும்? இப்போ இட்ஸ் கோ டு ஸ்லாஷ் ஹோம் பேஜ்னு கொடுத்துருக்கோம், பட் நமக்கு இது தேவையில்ல. இந்த இடத்துக்கிட்ட HOME ஹோம் பேஜ். ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட போய்ட்டு மாற்றிக்கோங்க, HOME. ஸோ லாகின் சக்ஸஸ்னா இட்ஸ் கோ டு ஹோம் பேஜ். ஸோ லாகின் சக்ஸஸ் இல்லை அப்படின்னா இட் த்ரோ சம் எரர். ஓகே? லாகின் சக்ஸஸ்னா இட்ஸ் டேக் அஸ் டு ஹோம் பேஜ், தட்ஸ் இட். ஸோ அப்போ சைன் அப். இந்த இடத்துல பார்த்தீங்களா, லாகின் இல்லைப்பா, என்கிட்ட யூசர் ஐடி இல்லைப்பா, ஆனால் சைன் அப் பண்ணணும்ப்பா. டேரெக்டாக சைன் அப் பண்ணுங்கள், சைன் அப் பேஜ் வரும்.
ஸோ ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லி சைன் அப் இப்போ சாண்டி at 1 2 3 பாஸ்வேர்டு இஸ் 1 2 3 4 5 6 ஃபோன் நம்பர் இஸ் சம்திங் அவதார் இஸ் சம்திங் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் சைன்அப் இப்போ சைன்அப் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக சைன் இன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா எனக்கு எங்கே வரணும் லாகின் பேஜுக்கு வரணும் ஓகேவா ஸோ அதை எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் சிம்பிள் இந்த இடத்துல நீங்கள் லாகின் பட்டன் வச்சாலும் ஓகே தான் இல்லை ப்ரோக்ராமேட்டிக்கல் நேவிகேஷன் பண்ணாலும் ஓகே தான் இந்த இடத்துல பாருங்கள் இந்த சக்ஸஸ் எப்போ டோஸ்ட் ஆகும் ஒன்லி லாகின் சக்ஸஸ்னா தானே அப்போ இந்த இடத்துக்கிட்டையும் அதே நேவிகேட்டை நம்ம ஃபாலோ பண்ணலாமா ஸோ இந்த இடத்துக்கிட்ட IMPORT இம்போர்ட் இந்த இடத்துக்கிட்ட USC யூஸ் நேவிகேட் ஓகேவா யூஸ் நேவிகேட் தென் ஸ்டேட் கீழே கான்ஸ்ட் NAVIGATE நேவிகேட் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட் இங்கே இப்போ லாகின் ஒன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா இதுதான் இந்த இஃப்க்குள்ளே போடுங்க டோஸ்ட்க்கு அப்புறம் டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நேவிகேட் ஆகணும் இல்லையா அதனால் ஸ்லாஷ் எங்கே போகணும் கோ டு LOGIN சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னோடனே லாகின் பேஜுக்கு போகணும் லாகின் பேஜுக்கு போகுதான்னு பார்த்துடலாமா பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 sandy@gmail.com போட்டிருக்கோம் ஃபோன் நம்பர் சம்திங் தென் இமேஜ் ஸோ லாகின் ஸ்லாஷ் லாகின் போயிருக்கு ஆக்சுவலாக லாகின்ட்டு ஒரு பேஜே இல்லை இல்லையா ஏன்னா ஹோம் பேஜில் தான் நம்ம லாகின் வச்சுருக்கோம் ஓகே கூல் அகெயின் மினிட்டோ ஸோ கோ டு ஹோம் பேஜ் ஓகே சரி ஓகே ஹோம் பேஜ் தான் இது இருக்கா ஓகே லாகின் பண்ணால் தான் ஹோம் பேஜ் போகுமா தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம் மினிட்டோ லாகின் ரைட் ஸோ தமிழ் பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 லாகின் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்டின் இருக்குது இல்லையா ஸோ டெலீட் பண்ணிடுறேன் ஒரு 2 டேட்டாவை ஒரு டேட்டா டெலீட் பண்ணுறேன் இங்கேயும் டெலீட் பண்ணிடுறேன் இந்த டேட்டா ஓகேவா தென் இப்போ நம்ம சைன்அப் பண்ண போகிறோம் ஓகே சைன்அப் பேஜ் போயிடுச்சு சைன்அப் பேஜில் சக்ஸஸ்ஃபுல்லி sandy@gmail.com பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 ஓகே 1 2 3 4 5 6 பாஸ்வேர்ட் ஃபோன் நம்பர் அண்ட் அவதார் ஓகே தென் இப்போ சப்மிட் கொடுக்குறேன் ஆட்டோமேட்டிக்காக லாகின் பேஜ் வந்துடுச்சு பார்த்தீங்களா தென் இப்போ நான் சாண்டி பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6 சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் போது நமக்கு எங்கே போயிடுச்சு ஸோ ஹோம் பேஜ் போயிடுச்சு இவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா ஸோ இவ்வளோதான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது லாகின் லாக் அவுட்டு ஓகேவா இது நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது ஸோ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போயிடுது லாகின் போயிடுது அதெல்லாம் தடுக்கணும்னா செட் டைம் அவுட் போடலாம் சடனாக இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது உடனே போகக்கூடாது ஓகேவா நேவிகேட்க்கு உடனே போகக்கூடாது ஒரு 2 செகண்ட் கழித்து போகணும் அப்படின்னா Ctrl X செட் டைம் அவுட் ஏன்னா சடனாக போயிடுதுல்ல அப்போ டோஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிடுதுல்ல லாகின் சக்ஸஸே உங்களுக்கு காட்டாது அப்படி இருந்தா ஓகேவா அதனால செட் டைம் அவுட் எதுக்காகனா இதுக்குள்ளே நீங்கள் எதையாவது போட்டிங்கன்னா இந்த இடத்துல செகண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க ஒரு 2 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ 2 செகண்ட்ஸ் எதுக்கு டோஸ்ட் ஆக ஸோ இல்லை 3 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா டோஸ்ட் ஆகி ஒரு செகண்ட் கழிச்சு தான் உங்களுக்கு எங்கே போகும் நேவிகேட் டு சம்திங் இது ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எதாவது போட்டிங்கன்னா அது டிலேயில் வேலை செய்யும் அதுக்கான டைமிங் இங்கே கொடுக்கணும் மில்லி செகண்டில் கொடுக்கணும் ஓகேவா அவ்வளோதான் இட்ஸ் ரியலி கூல் ஓகே ஸோ லாகின் சைன் அப் ஸோ ரொம்ப கஷ்டமா ஏற்கனவே பண்ண கோடு தான் ரெண்டுமே போஸ்ட் தான் சர்வரில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை இப்போ நம்ம வந்து இது எஃப்எல்ஸில் வச்சு பண்ணியிருக்கோம் இன்னும் அட்வான்ஸாக பண்ணலாம் பேக் அண்ட் வேலிடேஷன்லாம் ஓகேவா இதுவே பேக் அண்ட் வேலிடேஷன் தான் ஓகேவா ஸோ வேலிடேட்டர்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இன்னும் அட்வான்ஸாக பண்ண முடியும் உங்களால் ஓகேவா எப்படின்னா இமெயில் மஸ்ட் பி இமெயில் என்ன இருக்கணும் ஸோ ரெஜெக்ட் வச்சு அட்டு சிம்பிள் இருக்கணும் .com சிம்பிள் இருக்கணும் ஸோ பாஸ்வேர்ட் மஸ்ட் பி 6 கேரக்டர் லாங் பாஸ்வேர்டில் கண்டிப்பாக கேப்ஸே இருக்கணும் கேப்ஸ் லெட்டர் இருக்கணும் ஸ்மால் லெட்டர் இருக்கணும் ஒரு நம்பர் வச்சு இருக்கணும் ஸோ ஒரு சிம்பிள் வச்சுருக்கணும் $@ அந்த மாதிரி ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹைலி செக்யூர்டாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி வேலிடேஷன் ஒரு ரெஜெக்ட் வச்சு உங்களால் கொண்டு போக முடியும் ஸோ நம்மளோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி கோடிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ண சொல்ல லாகின் பண்ண சொல்ல கண்டிப்பாக வந்து வேலிடேஷன்ஸ் ஹெவியாக இருந்திருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வேலிடேஷன்ஸை நீங்கள் பண்ணலாம் ஓகேவா ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு லாகின் பேஜ் சைன்அப் பேஜ் தான் தவிர்த்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது இதோட அட்வான்ஸாக கொண்டு போக முடியும் நம்மளால் நீங்களும் வந்து கூகுள் லாகின் வைக்க முடியும் கிட்டப் லாகின் வைக்க முடியும் ஃபேஸ்புக் லாகின் வைக்க முடியும் ஓகேவா ஸோ யூ கேன் கிரியேட் ஓன் லாகின் பேஜ் லாக் அவுட் பேஜ் அடுத்தது JWT அத்தன்டிஃபிகேஷன் அட்மின் பேனல் கிரியேஷன் இந்த லெவலுக்கு போக முடியும் அதுக்கு
இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி போஸ்ட் கெட்டு போஸ்ட் புட்டு டெலிட் க்ரெட் ஆப்ரேஷன், இது எல்லாமே க்ரெட்டுக்குள்ளே தான் வரும். லாகின் லாக் அவுட் மட்டும் இல்லை, பேமெண்ட்டும் க்ரெட்டு தான், சப்ஸ்கிரிப்ஷனும் க்ரெட்டு தான். நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, அதுவும் க்ரெட்டு தான். யூடியூப்பில் நீங்கள் போஸ்ட் போடுறீங்களா, பேரே பாருங்கள் போஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறீங்களா, அதுவும் ஒரு க்ரெட்டு தான். ஓகேவா? அது ஒரு போஸ்ட்டு. ஓகேவா? தென் கெட்டு, ஒரு டேட்டா வாங்குறீங்களா, மெசேஜ் பண்ணால் வருதா, அது வந்து என்னது, கெட்டு போஸ்ட்டு புட்டு டெலிட், அவ்வளோதான், சிம்பிள். எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் கெட்டு போஸ்ட்டு புட்டு டெலிட். ஓகேவா? ஸோ பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரியலி இம்பார்ட்டன்ட். இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு சர்வர் கூட இன்னொரு சர்வர் கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகேவா? நாளைக்கு நம்ம ஹோஸ்ட் பண்ண சொல்ல கிளைண்ட்டு தனியாக சர்வர் தனியாக ஹோஸ்ட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ரெண்டுத்தையும் ஒன்றா ஹோஸ்ட் பண்ணியும் பண்ணுவாங்க. ஓகேவா? தட்ஸ் அபவுட். அப்போ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றத. தென் சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு ஆக்சியோஸ் ரெக்வஸ்ட் மூலயமா இல்லை ஃபெச் ரெக்வஸ்ட் மூலயமா. ஓகேவா? ஸோ கெட்டு போஸ்ட்டு புட்டு டெலிட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்ம் ஆஃப் ஜேசன் ஆர் டெக்ஸ்ட். ஓகே.